வணக்கம். நாம் மகரிஷிகளின் சரிதத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் அங்கீரஸை பற்றி பார்த்தோம். தட்சிணை எவ்வளவு உயர்ந்தது, அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் வேதங்களின் ஊடே கண்டோம். இப்பொழுது நாம் பார்க்க போவது பிராணாயாமம். பிராணாயாமம் என்றால் எல்லோருக்குமே தெரியும். இப்பொழுது இருக்கிறதே, இந்த நாட்களில் பல காரணங்களால் இது அனைவருக்கும் நன்றாக தெரிந்த விஷயமாகவே ஆகிவிட்டது. பிராணன் என்பது என்ன? மூச்சு காற்று. அது இல்லாமல் நாம் வாழ முடியாது என்பது தெரியும். ஆயாமம் என்பது அடக்கி வைத்தல். பிராணாயாமம் என்றால் மூச்சுக்காற்றை அடக்கி வைத்தல் என்பது ஒட்டுமொத்தமான பொருள். தர்மசாஸ்திரக்காரர்கள் இதற்கு ஒரு லட்சணம் சொல்லி வைக்கிறார்கள், அதாவது இதன் தன்மையை சொல்லி வைத்திருக்கிறார்கள். சவ்யாஹிருதிகாம் சப்ரணவாம் காயத்ரீம் சிரசா சக த்ரிஹி பட்டேதாயத பிராணக பிராணாயாமக ச உச்சியத்தே என்பதுதான். 7 வியாகிருதிகள் காயத்ரி, சிரஸ் இவற்றை ஓங்காரத்துடன் 3 முறை ஆவர்த்தி செய்ய வேண்டும். மூச்சுக்காற்றை வெளியிடாமல். இதுதான் பிராணாயாமம் என்பது கருத்து. இதை செய்வதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும்? இவற்றின் ரிஷி, சந்தஸ், தேவதை முதலியவற்றை அனுசந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாற் போல ஆகும். எல்லா மந்திரங்களுக்கும் பொதுவான விதி இது. இப்படியே தான் தினமும் சந்தியாவந்தனம் செய்பவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதில் அங்கிரஸ் மகரிஷி கம்பீரமாக வீற்றிருக்கிறார். 7 வியாகிருதிகள் என்றால் என்ன? பூ, புவ, சுவ, மக, ஜன, தப, சத்தியம் ஆகியவை. இவற்றில் ஒவ்வொன்றுக்கும் ரிஷி, சந்தஸ், தேவதை எல்லாமே இருக்கிறது. 7ஆவதான வியாகிருதி சத்தியம் என்பது, இதற்கு அங்கீரஸ் தான் ரிஷி. மற்ற 6 வியாகிருதிகளுக்கு 6 ரிஷிகள் இருக்கிறார்கள். 6 ரிஷிகள் மட்டுமா இருக்கிறார்கள்? 6 சந்தஸ், 6 தேவதை எல்லாமே இருக்கிறது. இது தவிர காயத்ரிக்கும் காயத்ரி சிரஸுக்கும் கூட ரிஷி, சந்தஸ், தேவதை எல்லாமே இருக்கிறது. இவற்றையெல்லாம் அனுசந்தானம் செய்த பிறகே பிராணாயாமம் செய்ய வேண்டும். இப்படி சகல காரியங்களுக்கும் முதலில் இன்றியமையாததாக அமைந்துள்ள பிராணாயாமத்திலேயே விற்றிருக்கும் அங்கீரஸ் முனிவர் அனைவருக்கும் வழிபட வேண்டியவராக ஆகின்றார். இவருடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் போல் ஏனையோரும் அனுதினமும் பல காலம் பக்தி ஸ்ரத்தையுடன் இந்த அங்கிரஸ் மகரிஷியை வணங்கி வழிபடும் பெருமை நாம் காண்போம். அக்னி, அங்கிரஸ், அதர்வா, இதை இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த 3 பெயர்களும் அக்னிக்கு உண்டு. அங்கிரஸ் என்னும் பெயரால் அக்னி வழங்கப்படுவதை வேத மந்திரங்களின் மூலம் இதற்கு முன் நாம் பார்த்திருக்கிறோம். மகாபாரதத்தில் ஆரண்ய பர்வத்தில் ஆங்கீரசம் என்னும் பெயருடனே ஓர் அவாந்தர பர்வ அமைந்திருக்கிறது. அதில் அங்கிரஸ் முனிவருடையவும் அக்னியினுடையவும் பரஸ்பர உறவு முறைகளும் மகிமையும் நன்கு விளக்கப்பட்டுள்ளன நாம் அறிந்து கொண்டோம். சில வேத மந்திரங்களையும் அவற்றின் கருத்தையும் இங்கே நாம் பார்க்க போகிறோம். தேவஸ்யத்வா சவிதுகு என்று தொடங்கும் தைத்திரிய சமயத்தை பார்க்கலாம். அதாவது அது என்ன சொல்கிறது? அக்னியே, இப்பொழுது இந்த பூமியிலிருந்து உன்னை தோண்டி எடுக்கிறேன். எல்லாரையும் தம் செயல்களில் ஈடும்படி தூண்டுகிறவனான சவிதா என்னும் தேவனுடைய தூண்டுதலின் பேரில்தான் இதை செய்கிறேன். அஸ்வினி தேவர்களுடைய புஜங்களால், புஷாவினுடைய கைகளால் அங்கிரஸ் முனிவர் தோண்டி எடுத்தாற் போல உன்னை தோண்டி எடுக்கிறேன் என்பது இந்த ஸ்லோகத்தின் கருத்து. அக்னியை வைப்பதற்காக ஒரு மண் பாத்திரம், குமட்டி என்று கூறுகிறோமே, குமட்டி போன்றது செய்ய வேண்டும். அதற்காக மண் தோண்டி எடுக்கப்பட்டு விடும். இந்த மண்ணையே அக்னி என்னும் சொல்லால் இங்கு வேதம் வழங்குகிறது. அக்னிக்கு ஆதாரமான பாத்திரமே அக்னியே என்று அழைக்கப்படுகிறது. அதர்வா த்வா பிரதமோ நிரமந்த கனே என்று தைத்திரிய சமீதை கூறுகிறது. அதாவது அக்னியே, அதர்வாதான் உன்னை முதலாக கடைந்தெடுத்தார் என்ற கருத்தை தெரிவிக்கிறது. அடுத்தபடி என்ன கூறுகிறது? அக்னி தேவர்களை விட்டு விலகிச் சென்று விட்டான்.
அவன் சென்ற இடத்தை அதர்வாதாம் கண்டு எடுத்தார். இந்த நிகழ்ச்சியை கூறும் மந்திரத்தை சொல்லியே அக்னியை அதை வைப்பதற்கான மண் பாத்திரத்துக்கான மண்ணை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். இவ்வாறு செய்வதனால் என்ன ஆகிறது? அக்னியை முதலில் கண்டவரான அதர்வாவினாலேயே அக்னி கொண்டு வரப்பட்டதாகும் என்ற கருத்து மேல் நோக்கி நிற்கிறது. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், அக்னியே, உன்னை அதர்வாதாம் முன்பு நன்றாக கடைந்தெடுத்தார். உலகுக்கே ஆதாரமாக இருப்பதும் தலை போல் முக்கியமானதுமாகிய தாமரை இலையின் மேல்தான் அவர் உன்னை கடைந்தார் என்ற கருத்தை தெரிவிக்கிறது. அடுத்து என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அதர்வா முதலாக அக்னியை தேடி கண்டுபிடித்த பொழுது தாமரை இலையின் மேல்தான் அதை பார்த்தார். அதை நினைவூட்டுவதற்காகவே துவாமக்னே புஷ்கராததி என்னும் மந்திரம் ஓதப்படுகிறது என்ற கருத்து தொனிக்கிறது. அடுத்து வருவது, அக்னியே, அதர்வாவினால் கண்டெடுக்கப்பட்ட உன்னையே அவருடைய புத்திரனாகிய தத்யங் எனும் ரிஷி ததீசி முனிவர் வளர்த்தார். பகைவர்களை அழிக்க வல்லவன் நீ, அவர்களது கோட்டைகளையும் தகர்த்துவிடும் ஆற்றல் உள்ளவன் என்ற கருத்தை அந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. அதர்வாவினுடைய புத்திரனான தத்யங், அதாவது ததீசி முனிவர் தாம் தேஜஸ் மிக்கவராக இருந்தார். தம் துவா தக்யங் ரிஷிஹி என்னும் மந்திரத்தை சொல்வதனால் இந்த அக்னியில் விலட்சணமான தேஜஸை அமைத்து கொடுத்ததாகும் என்ற கருத்தை தெரிவிக்கிறது. அடுத்து வருவது என்ன? அக்னியே, அதர்வாவினால் கண்டெடுக்கப்பட்ட உன்னையேதான் அவருடைய குமாரர் தத்யங் நன்றாக வளர்த்தார். அவர் ஜலத்திலேயே வசிப்பவர். வேண்டிய பேர்களையெல்லாம் அவர் கொண்டு விட்டார். நீயும் தஸ்யுக்களை யாக விரோதிகளையெல்லாம் கொல்லும் ஆற்றல் படைத்தவன், ஒவ்வொரு போர் முனையிலும் செல்வத்தை வென்று தருபவன் என்ற கருத்தை தெரிவிக்கிறது. தும் துவா பாத்யோ ரிஷா என்னும் மந்திரத்தை சொல்வதனால் அந்த மந்திரத்தில் சொன்னதையே உறுதிப்படுத்தியதாக ஆகிறது என்பதுதான் இதன் கருத்து. அடுத்து அவர் கூறும் செய்தி என்ன? அக்னியே, நீ முற்காலத்தில் யாருக்கும் புலனாகாதவாறு ரகசியமான இடத்தில் காடு தோறும் மறைந்து இருந்தாய். அங்கீரசுக்கள் தாம் உன்னை கண்டுபிடித்தனர். அரணிக்கட்டைகளில் கடையப்பட்டு நீ தோன்றுவது அது முதலாக ஏற்பட்டது. அப்படி கடைந்தெடுக்கும் போது உனது வலிமை மிகப்பெரியதாக இருக்கும். அங்கிரசே, உன்னை வலிமையின் புத்திரன் என்று வழங்குகின்றனர் என்பதுதான் கருத்து. இப்படி பல மந்திரங்களும் பிராமணங்களும் அக்னி, அதர்வா, அங்கிரஸ் ஆகிய இந்த 3 சொற்களையும் காரிய காரணமாகவும் நேராகவும் ஒருங்கிணைந்த பொருள் உள்ளனவாக பறைசாற்றுகின்றன. அக்னி சயனம் என்று ஒன்று இருக்கிறது. அக்னி சயனம் என்பது அனைவரும் செய்ய வேண்டிய முக்கியமான சடங்காகும். அங்கிரஸ் கோத்திரக்காரர்கள் மற்றவர்கள் அனைவரும் வாசியற மேற்படி மந்திரங்களை சொல்லியே அதற்கான மண்ணை தோண்டி எடுத்துக்கொண்டு வர வேண்டும். இப்படி செய்வதில்தான் அந்த அக்னிக்கு அபாரமான திருப்தி உண்டாகும். கௌரவம், ஆனந்தம் என்று யாவுமே அதனால் தான் உண்டாகும். இப்படி இந்த அங்கிரஸ் அக்னியுடன் இணை புரியாதவராகவே பிரபஞ்ச சிருஷ்டி முதல் இன்றளவும் எக்காலமும் வாழ்ந்து வருபவர் என்று கூட சொல்லலாம். மற்றபடி 7 நாக்குகள் கொண்ட ஒரு பொருளை பற்றி நாம் அடுத்த பகுதியில் பேசப்போகிறோம். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.